ஹலோ மக்களே, வெல்கம் டு டிஜே லிட்டில் வேர்ல்ட். நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். குவைத்தில் இந்த வார்னால நம்மளோட டெய்லி ரொட்டீன் லைஃப் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு, எப்படி இதை ஃபேஸ் பண்ணுறோம், அப்புறம் ஏதாச்சும் எமர்ஜென்சிக்கு பேக்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோமா, இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, எல்லாரும் சேஃபாக இருக்குமா, இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாரும் மைண்ட்லையும் இருக்கும். ஸோ இதுதான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வார் ஸ்டார்ட் ஆகி ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறைய பேர் நினச்சிருப்பாங்க எங்கேயோ மிடில் ஈஸ்ட்டில் நடக்கிற வார் நமக்கு எந்த விதத்தில் பாதிக்கும்னு. இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியாவில் கேஸ் சிலிண்டரோட ஷார்ட்டேஜ் வந்துருச்சு. ஸோ நியூஸ் பார்க்குற பழக்கமே இல்லாதவங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக அப்டேட் பண்ணிக்கிறேன். ஈரான் பக்கத்தில் உள்ள ஹார்மோஸ் அப்படின்ற அந்த கடல் வழியாக தான் எல்லா வேர்ல்டு வைடு கண்ட்ரீஸ் எல்லாத்துக்குமே மிடில் ஈஸ்ட்லேருந்து ஃபியூல் சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ யூஎஸ்க்கும் ஈரானுக்குள்ள அந்த கான்ஃப்ளிக்ஸ்னால அந்த வேயை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த ஃபியூல் ஷார்ட்டேஜ் வந்துச்சு. ஃபியூல் சப்ளை கிடைக்காதனால நம்மளோட டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் எவ்வளோ சஃபர் ஆகுறோம். ஒரு ப்ராடக்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேர்றதுக்கு எத்தனை இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகி டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் இன்க்ளூட் ஆகி தான் நம்ம அந்த ப்ராடக்ட்டே வாங்குறோம். அதிகமான டிமாண்ட் இருக்கும்போது அந்த ப்ராடக்ட்டோட விலைவாசி ஜாஸ்தி ஆகுது ஆப்வியஸாக. ஏன் ஈரான் வந்து மிடில் ஈஸ்ட்டை டார்கெட் பண்ணி இந்த வார் நடக்குது அப்படின்னா, யூஎஸ் ஆர்மிக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். எல்லா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலையும் யூஎஸோட ஏர்பேஸ் இருக்குது. அவங்க தான் நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஈரான் வந்து டேரெக்டாக யூஎஸ் அட்டாக் பண்ண முடியாது. ஸோ ஈரானை சுற்றி இருக்கிற அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் உள்ள அந்த யூஎஸ் ஏர்பேஸை தான் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ. ரொம்ப நாளாச்சு வெளியில் போகியே. இந்த வார் வந்ததுக்கப்புறம் வெளில போகிறதே இல்லை. ஈவினிங் போல் வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸ்லாம் வாங்கலாம்னு வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தோம். இந்த சூக் சைடு எப்போவுமே க்ரௌடாக தான் இருக்கும். இந்த சுச்சுவேஷனால் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எப்போதும் போல் அஸ் யூஷுவல். இதுவும் இப்போது வேறு ரமதான் டைமில். ஸோ அதனால் எப்போதும் போல் க்ரௌடாக தான் இருந்துச்சு. பார்க்கிங் லாட் எல்லாமே ஃபுல்லாக தான் இருந்துச்சு. மக்கள் எப்போதும் போல் அவங்க வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. வெளில வர தான் செய்கிறாங்க. மக்கள் வெளில வரக்கூடாது அந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. நார்மலாக தான் இருக்காங்க எல்லோரும். அப்போனா குவைத்தில் எல்லாமே நார்மலாக தான் இருக்கா, எதுவுமே அஃபெக்ட் ஆகலையான்னு கேட்டால் அப்படி சொல்ல முடியாது. இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ மக்கள் வந்து பழகிட்டாங்க. இந்த சைரன் சவுண்டுக்கு, ட்ரோன் வந்து இன்டர்செப்ட் ஆகி பிளாஸ்ட் ஆகிற சவுண்டுக்குலாம் மக்கள் பழகிட்டாங்க. பட் சில ஏரியாவில் இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க நைட்லாம் தூங்கவே முடியல, சைரன் சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது, பிளாஸ்ட் ஆகிற சவுண்ட் கேட்குது. பட் நாங்கள் இருக்க ஏரியாவில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதுவும் நாங்கள் இருக்கிற வீடு எப்படி இருக்கும், எதனால் எங்களுக்கு அந்த சைரன் சவுண்டே கேட்க மாட்டேங்குது, ரொம்ப மைனூட்டாக தான் கேட்கும். ஸோ ஏன் கேட்க மாட்டேதுன்னு அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோலாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். குவைத்தில் நான் ஒரு 10 இயர்ஸாக இருக்கிறேன். ஸோ ஏன் உனக்கு குவைட் இவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு இதுக்கு முன்னாடி கேட்டப்போலாம் ரொம்ப சேஃபஸ்ட் கண்ட்ரி, மிட் நைட்டில் கூட நம்ம தனியாக போயிட்டு தனியாக வரலாம் அப்படின்னு சொல்லுவேன். பட் இப்போ கேட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃபஸ்ட், தி பெஸ்ட் சேஃபஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லுவேன். அந்தளவுக்கு ரொம்ப சேஃபாக பார்த்துட்டு வராங்க குவைட் கவர்மெண்ட். குவைட் வந்து ரொம்ப சின்ன கண்ட்ரி. பட் பாப்புலேஷன் படி பார்த்தா குவைட் சிட்டிசனை விட கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்பர்ட்ஸ் வேறு கண்ட்ரிலேருந்து இருக்கிறவங்க தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஸோ சின்னமாக ஏதாச்சும் அஃபெக்ட் ஆனால் கூட பெரிய அளவில் வந்து மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப சேஃபாக கொண்டுட்டு போகிறாங்க குவைட் கவர்மெண்ட். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒன்லி யூஎஸோட ஏர்பேஸை மட்டும் தான் அட்டாக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்க அப்படின்னா குவைட் ஏர்போர்ட்டை வந்து நிறைய டைம் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து அதோட ரேடர் சிஸ்டம், ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ஹைரைஸ் பில்டிங், அப்புறம் முக்கியமான பப்ளிக் அத்தாரிட்டிஸ் பில்டிங் இதெல்லாம் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணாங்க. நிறையா மிசைல்ஸ், ட்ரோன்ஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ட்ரோன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதாவது இன்டர்செப்ட் பண்ணும்போது பிளாஸ்ட் ஆகி அங்கங்கே சிதறப்படும் போது தான் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் வந்து விழுந்திருக்கு. இப்போ வரும்போது ஒரு அவகேடோ ஜூஸ் குடிச்சிட்டு சரி நம்ம வந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கலான்னு உள்ளே வந்தோம். ஸோ நம்ம வரும்போதே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி தான் வந்தோம். யூஸ்வலாகவே வந்து இந்தியன் வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும் ப்ரைஸு. ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு வந்தோம். 1 கிலோ லெமன் வந்து 1 kg 300 ஃபில்ஸுங்க. கிட்டத்தட்ட இந்தியன் ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா 400 ரூபாய். அதுவும் மற்ற வெஜிடபிள்ஸ் கேரட்லாம் எடுத்தால் ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை. எல்லா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இல்லை. எல்லாமே அடிபட்டு அந்த மாதிரி தான் இருந்து. பச்சை மிளகாலாம் ரொம்ப சுருங்கி போய் வாடி போயிருந்தது. ஸோ அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1 கிலோ பச்சை மிளகா 2.5 கேடி நியர்லி இந்தியன் ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா 800 ரூபாங்க. அடுத்து இஞ்சி. ஸோ எல்லாத்தோட ரேட்டும் நான் வந்து ப்ரைஸ் கார்டு டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில். அப்புறமா 2 சக்கரவள்ளி கிழங்கு வாங்கணும் பசங்களுக்காக. கீரையோட ப்ரைஸ் வந்து எப்போவுமே இங்கே வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு கட்டு கீரை மட்டும் வாங்கினோம். ஸோ மற்றபடி வேறு எதுவும் வாங்குற மாதிரி இல்லை. இது மட்டும் தான் வாங்கிட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ஏர்போர்ட் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆனதுனால எந்த ஒரு வெஜிடபிளும் இம்போர்ட் பண்ணி அவங்களால கொண்டு வர முடியல. ஸோ எல்லாமே பழைய ஸ்டாக்காக தான் இருக்குது. ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷாக எதுவுமே நமக்கு இங்கே கிடைக்கிறதில்ல. இதெல்லாம் எப்போ சரியாகணும்னு நம்மளால் ப்ரிடிக்ட் கூட பண்ண முடியல. இங்கே உள்ள லோக்கல் ஃபார்ம்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க வேறு கண்ட்ரிக்கு. ஸோ அது எல்லாமே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க குவைட் கவர்மெண்ட். பிகாஸ் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கே உள்ள பீப்புளெலாம் ரொம்ப சஃபர் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கருவேப்பிலாம் சுத்தமாகவே எந்த ஷாப்லேயுமே கிடைக்கலங்க. இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு எந்த ஒரு ஷாப்லேயும் பார்த்தீங்கன்னா அதிகமான ப்ரைஸ்க்கு விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரைஸ் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டு. ஸோ ஓவர் ப்ரைஸிங் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
குவைத்தில் நான் அட்மையர் பண்ண விஷயம் ஷாப்பிங் விஷயத்தில் அப்படின்னா, இங்கே எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா வீக்லி ஆஃபர்ஸ் போடுவாங்க. ஸோ அந்த ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி வந்து பாலுக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபர் போடுவாங்க. அது வந்து எப்படின்னா லிமிடேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பெர் ஹெட் வந்து 2 பாட்டில் தான் வாங்கலாம் அப்படின்னு. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயமா பார்க்குறேன். ஏன்னா அந்த ஆஃபர் ப்ரைஸ் வந்து எல்லா பீப்புளும் அவைல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான அது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக நமக்கு தெரியாது. பட் அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. இந்த மாதிரி லிமிடேஷன்ஸ் வைக்கல அப்படின்னா, ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆளே பல்காக நம்ம வந்து எல்லாத்தையும் நிறைய குவான்டிட்டி வாங்கிடுவோம். ஸோ அதனால் சீக்கிரமாகவே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், குவைத்தில் இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வார் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே எல்லாருமே ஷாப்பிங் போனாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஐட்டம்லாம் ப்ரெட்டு, பால், மோர், அரிசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே இல்லைங்க. காலி ஆயிடுச்சு, ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் போயிட்டு வாங்க முடியாமல் திரும்ப போனாங்க. குவைட் கவர்மெண்ட் வந்து மக்களை சேவ் பண்ணுறதுக்காண்டி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சைரன் சவுண்ட் வந்து 3 டைப்பாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து மிசைல் வரும்போது ஒரு சைரன் சவுண்ட் வரும். அதுக்கப்புறம் அட்டாக் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு சைரன் சவுண்ட். எல்லாமே கம்ப்ளீட் ஆகி ஸ்மூத்தாக ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சைரன் சவுண்ட் வரும். இந்த மாதிரி தான் நமக்கு 3 வகையாக பிரிச்சிருக்காங்க சைரன் சவுண்டை. ஸோ இந்த சைரன் சவுண்ட் வரும்போது நம்ம வெளியில் எங்கேயுமே ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் டெரஸ்லையோ இல்லை வேடிக்கை பார்க்குறதோ இல்லை வீடியோ கிளிப் எடுக்கிறதோ இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதோ வீடியோ கிளிப்ஸை இல்லை அந்த சவுண்டை இந்த மாதிரி ஷேர் பண்ணக்கூடாதுன்னு அலர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதாச்சும் எமர்ஜென்சி இருந்துச்சுன்னா அந்த எமர்ஜென்சி காண்டாக்ட் நம்பர்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட பில்டிங்கில் இந்த மாதிரி அட்டாக் ஏதாச்சும் நடந்தது அப்படின்னா நம்ம இமீடியட்டாக வேறு ஒரு ஷெல்டர்ஸ்க்கு வந்து மூவ் பண்ணுறதுக்கு நமக்கு நிறையா இந்தந்த ஏரியாவுக்கு இந்தந்த ஏரியா வந்து போகணும்னு சொல்லிட்டு நிறைய ஷெல்டர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி இப்போவே வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்டாங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு. அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 12th போர்டு எக்ஸாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே ஃபஸ்ட்டு போஸ்ட்போன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஸ்கூலில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி க்ளோஸ்ட், ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு சில கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க. இங்கே குவைட்டோட ஏர்போர்ட் வந்து கம்ப்ளீட்லி க்ளோஸ்டு. இது எப்போ திரும்ப ரீஓப்பன் பண்ணுவாங்கன்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கும். பட் இங்கேருந்து நம்ம போகணுன்னா ஒரு அப்டேட் ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து நம்ம வந்து சவுதிக்கு பை ரோடு போயிட்டு அங்கேருந்து கொழும்பு ஃப்ளைட்டில் போய் கொழும்புலேருந்து இந்தியாவுக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கும். நிறைய பேர் கேட்குறாங்க, எமர்ஜென்சிக்கு பேக்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களான்னு. அப்படிலாம் எதுவுமே இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நம்ம இன்னும் இல்லை. வி ஆர் ஆல் சேஃப், டோன்ட் வரி. பட் இதுக்குன்னு நம்ம எதுவும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கல. நம்ம நார்மலாகவே வந்து ஒரு பவுச்சில் எல்லாரோட பாஸ்போர்ட்டு, அப்புறமா சர்டிஃபிகேட்ஸ், அப்புறம் இந்தியன் கரன்சி இதெல்லாமே ஒன்றா தான் வச்சுருப்போம். இந்த வீடியோவை இதோட நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். பட் இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு தெரியலை. பட் எனிவே இந்த வீடியோ மூலமாக நான் என்ன சொல்கிறதுனா, கொஞ்சம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருப்போம். அது போக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்குவோம், எல்லா மக்களும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் எல்லா கண்ட்ரிலையும் அப்படின்னு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.